சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வர்ஷினி குளிக்கும் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே துணி கடைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு இருக்கும்போது அப்போ பிரபுக்கு ஒரு ஃபோன் வரவும் உடனே பதட்டமாக பிரபு வெளியே கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்க்க தமிழுக்கு சந்தேகம் வருது. என்னது இங்கே எல்லாரும் ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் பிரபுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுது. அவர் சாதாரணமாக போயிருக்க வேண்டியது தானே, ஆனால் அவர் முகத்தை பார்க்கும்போது ஏதோ பதட்டமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபாலோ பண்ணிட்டு போகவும் அங்கே பார்த்தோம்னா ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணோட பிரபு ரொம்பவே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா தமிழுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. என்னது பிரபு இந்த மாதிரிக்கு அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ரொம்பவே பதட்டமாக பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பிரபு அந்த பொண்ணை திட்டி விடவும் அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகிறாங்க. அப்போ தமிழ் வரவும் உடனே பிரபு அதிர்ச்சியடைகிறாங்க. ஐயோ அவகிட்ட பேசினதை எல்லாம் தமிழ் பார்த்துருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ தமிழ் என்ன பிரபு என்னாச்சுது, ஏதோ பதட்டமாக வந்த மாதிரி இருந்தது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ தமிழுக்கோட சந்தேகம் இன்னும் கூடுதலாக ஆயிடுது. அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ உடனே ஜானு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கவும் எங்க பிரவோ காணல, தமிழ் நீ போய் பிரவோ கூட்டிட்டு வாரி அப்படிங்கும்போது உடனே சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வெளியே வராங்க. அப்போ அதே மாதிரிக்கு பிரபு பார்த்தோம்னா இங்கிலீஷ்லேயே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு பதட்டத்தோட அப்போ தமிழை நினைக்கிறாங்க பிரபு சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, அது மட்டும் இல்லாமல் அவன் தமிழ் மீடியம் தானே படிச்சுதான் அவங்க அம்மாவும் சொன்னாங்க, பிரபு சொன்னா. ஆனால் அவன் என்னன்னா இப்போ இங்கிலீஷில் இப்படி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறான். அவன் இப்படி இங்கிலீஷில் பேசுகிறத பார்த்தாக்கி சாதாரணமான இந்த ஸ்கூலில் படித்த மாதிரிக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தமிழுக்கு சந்தேகம் வரவும் அப்போ ப்ரோ பார்த்தோம்னா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே திரும்பும்போது அதே மாதிரிக்கு தமிழ் நின்றுட்டுருக்கவும் ஐயோ என்னது தமிழ் நின்றுட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஃபோனில் தமிழில் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது அவங்க ஃபோனை கட் பண்ணவும் என்ன தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜானுமும் அவங்கள சாப்பிட கூப்பிட்டாங்க பிரபு அப்படிங்கும்போது உடனே பிரபுவும் சரின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ பிரபு நினைக்கிறாங்க தமிழ் நம்ம பேசுனதெல்லாம் ஒருவேளை கேட்டிருப்பாளோ, இல்லை கேட்டிருக்க மாட்டா, அவள் தள்ளி தானே நின்றுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரபு நினைக்கவும் அப்போ தமிழுக்கு பிரபு மேலே இன்னும் சந்தேகம் கூடுதலாக வருது. இல்லையே பிரபுவோட நடவடிக்கையில் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வர்ஷினிக்கு மருதாணி வச்சு விட்ற மாதிரிக்கே அவங்க பிரபுவை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கும் போது அப்போ வர்ஷினி சொல்கிறாங்க பிரபு ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா வர்ஷினி கிட்ட அவன் நல்ல மாதிரி தான் அவன் பேசி நடிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கவும் உடனே தமிழ் சேதுவை தான் காட்டுறாங்க. அப்போ சேதுட்டு தமிழ் சொல்கிறாங்க அங்கே பாரு சேது, நீ வர்ஷினியை பிரபுக்காக விட்டு கொடுத்தது சரிதான், ஆனால் சரியானவன் கையில் தான் நம்ம விட்டு கொடுத்தோமான்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறாங்க. என்ன தமிழ் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு பிரபு மேலே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற பிரபு மேலே உனக்கு சந்தேகமா அப்படின்னு சேது கேட்கவும் ஏன் உனக்கு இந்த மாதிரிக்கெலாம் சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு செய்து கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ தமிழ் சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு சீனையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ஒரு சிகரெட் பிடிச்சதையும் அதுக்கப்புறம் அவர் ஒரு பொண்ணோட பேசினதையும் அந்த பொண்ணு அழுதுகிட்டே பிரபுக்கிட்ட பேசினதும் அதுக்கப்புறம் இந்த மாதிரிக்கு இங்கிலீஷ்லேயே அவங்க பேசினது எல்லாத்தையும் அவங்க சொல்லவும் இது கிட்டதுமே சேதுக்குள்ளவே அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. தமிழ் நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்போ பிரபு வர்ஷினி கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கிறானா அப்படிங்கும்போது எனக்கு அது சரியாக தெரியல, ஏன்னா நம்மளுக்கு எந்த ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது. பிரபு நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்க வந்தார். அதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கை எல்லாமே நல்லபடியாக இருந்தனால நம்மளும் சரி நல்லவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க ஜானுமும் போஸ்டிங் கூடுதலாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வர்ஷினியும் பிரபுவும் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க குடும்பத்துக்கு போகும்போது அவங்க அம்மாவும் நல்ல மாதிரி இருந்தாங்க. இது எல்லாமே டக்குன்னு நடந்து போச்சுது. அதுக்கு மேலேயும் அவங்க குடும்பத்தை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரபு மேலே இந்த மாதிரிக்கெலாம் எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் பிரபு யார் அவங்க குடும்பம் யாருன்னு சொல்லிக்கிட்டு நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே சேது சொல்கிறாங்க சரி தமிழ் நீ சொல்லிட்டு எல்லாம் நான் விசாரிக்கிறேன் அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் அதை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ சிபி அங்கே வராங்க. என்ன தமிழ் என்னாச்சுது, உடம்பு ஏதாவது சரியில்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கவும் கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்குது, கல்யாணத்துக்கும் ரொம்ப நாள் இல்லை, நீங்கள் என்னென்னா ஏதோ நினச்சிக்கிட்டே இருக்கிறீ அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிபி அப்படின்றதாங்க. உடனே தமிழ் நினைக்கிறாங்க சிபி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னாக்கி சரிப்பட்டு வராது, ஏற்கனவே சிபிக்கு பிரபு கண்டாலே பிடிக்காது, அப்படி இருக்கும்போது இப்போ இந்த விஷயத்தை பற்றி சொன்னோம்னா உடனடியாக இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார், இதனால் வர்ஷனோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது, ஏன்னா நம்ம உண்மையான ஆதாரம் இல்லாமல் எதுவுமே நம்ம சொல்லிடக்கூடாது. அதனால உண்மையான ஆதாரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரபு யார் அவங்க குடும்பம் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், அது வரைக்கும் சிபி கிட்ட நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு தமிழ் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஜானுமாவை தான் காட்டுறாங்க. அப்போ ஜானு வர்ஷினியை கூப்பிடவும் வர்ஷினியும் வராங்க. உடனே சொல்லுங்க ஜானுமா அப்படிங்கும்போது அப்போ
உடனே வந்து அவங்க ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு வர்ஷினி, உனக்காக நான் ஒரு வீடு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன். அந்த வீடை வந்து பிரபு ஓமலையும் வந்து அந்த சொத்தை நான் எழுதி கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே தமிழ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ தமிழ் வந்து வேண்டாம் ஜானுமா அப்படின்னு சொல்லி அவங்க தடுத்து நிறுத்தவும் இப்படி சொன்னதுமே வந்து மீனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ் எதுக்காக வேண்டான்னு சொன்னேன், அத்தை நல்ல மாதிரியான முடிவு தானே எடுத்திருக்கிறாங்க, மாப்பிள்ளை பேர்லேயும் பொண்ணு பேர்லேயும் வந்து நம்ம அந்த வீடை வந்து அந்த சொத்தை எழுதி கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ தமிழ் உடனே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, பிரபு எப்படிப்பட்டவனே தெரியாது, அப்படி இருக்கும்போது அவன் பேரில் சொத்தை எழுதி கொடுக்கறது சரிப்பட்டு வராது, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி இப்போ நான் சொல்ல முடியாது அப்படிங்கவும் அப்போ வர்ஷினியும் பார்க்குறாங்க, ஏன் தமிழ் என்னாச்சுது, பிரபு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே வந்து கணேஷ் நினைக்கிறாங்க, தமிழ் தெரிஞ்சோ தெரியாமலேயே வந்து இந்த சொத்தை வந்து அந்த பிரபுவுக்கு எழுதி கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டா, அதனால நம்மளும் வந்து தமிழுக்கு சப்போர்ட்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே கணேஷ் வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, அவள் தமிழ் சொல்கிறது கரெக்டான முடிவு தான், இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ளேயே எதுக்காக வந்து அவன் பேரில் சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும், ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிவிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது அப்போ உடனே தமிழுக்கு வந்து புரியுது, ஏன்னா வந்து கணேஷ்க்கு ஏற்கனவே வந்து பிரபுவுக்கு வந்து பிடிக்காதனால அவர் நம்மளுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது, ஆனால் உண்மையில் அவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலை, அந்த பிரபுவுக்கு சொத்தை எழுதி கொடுக்கூடாது அப்படிங்கிற முடிவில் தான் அவர் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி நினைக்கவும் ஆனால் தமிழ் வந்து அது கண்டுக்கெல்லாம் பெருசாகிட்டு அப்போ தமிழ் வந்து ஜானுமா கிட்ட சொல்கிறாங்க, அதான் கணேஷ் சித்தப்பா சொன்னது கரெக்டு தானே, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே நம்ம வர்ஷினிக்கும் பிரபுவுக்கு பேரில் நம்ம சொத்தை எழுதி கொடுக்கலாம், இப்பவுமே எதுக்காக நீங்கள் அவசரப்படுறீங்க, வர்ஷினி நம்ம வீட்டில் தானே இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே ஜானு வந்து நினைக்கிறாங்க, தமிழ் இப்படி சொல்லக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது, எதுக்காக அவள் நினச்சி சொல்லுதா, அவள் சொன்னான்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும், ஆனால் என்ன காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவள் இந்த மாதிரிக்கு வேண்டான்னு சொல்லி தடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஜானு நினைக்கவும் அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க, ஏன் தமிழ் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற, நம்ம தான் பிரபுவை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுதுன்னு 2 நாளில் கல்யாணம், அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளையும் பொண்ணு பேர்லேயும் வந்து நம்ம அந்த சொத்தை எழுதி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைத்த, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எழுதி கொடுக்கலான்னு சொன்னேன் அப்படிங்கவும் அப்போ ஜான் வந்து சொல்கிறாங்க, மீனா தமிழ் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிடவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க தமிழ் தனியாக இருக்கும்போது ஜானு அங்கே வராங்க, இங்கே பாரு தமிழ், அதாவது எல்லாரும் முன்னாடியும் நான் இப்படி சொன்னேன், அதாவது நீ இப்படி வந்து சொத்தை வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எழுதி கொடுக்கலான்னு சொன்னேன், ஆனால் கண்டிப்பாக நீந்தும் எதையோ மனசுக்குள்ளே வச்சு தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிற, என்ன விஷயம் என்ற சொல்லு அப்படிங்கும்போது ஜானுட்ட வந்து தமிழ் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜானுமா, உண்மையிலே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சொத்தை எழுதி கொடுத்தா என்னன்னு தான் சொல்லி கேட்டேனே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது இங்கே பாரு, நீ மற்றவங்ககிட்ட அப்படி சொல்லி சமாளிக்கலாம், நானும் வந்து மீனாவோட மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் 1 வரைக்கும் நானும் சொல்லிட்டேன், ஆனால் கண்டிப்பாக வந்து அது காரணமாகவே இருக்க முடியாது, அதுக்கு மேலே ஏதோ ஒரு காரணம் இருக்குது, என்னாச்சுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இதனால பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து உண்மையை போட்டு உடைப்பாங்களா, அதாவது பிரபுவை பற்றி அடுத்ததாக பார்த்தோம்னா பிரபுவை பற்றி அவங்க சொல்லும் போது கண்டிப்பாக வந்து ஜானு வந்து நம்புவாங்களா இல்லைன்னு தெரியல. அதே நேரத்தில் பார்த்தோம்னா வர்ஷினி வந்து பிரபுவை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இஷ்டப்பட்டு இருக்கிறனால இந்த கல்யாணத்தை நடத்தணுங்கிற முடிவில் தான் வந்து ஜானுவும் அவங்க தமிழும் இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் பிரபுவை பற்றின உண்மை தெரிய வரும்போது ஜானுவும் தமிழும் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக இருப்பாங்க. இதனால அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு பிரபு வந்து வர்ஷினியை வந்து அவங்க தூக்கிட்டு போய் வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுப்பாங்களா, அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.